பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இடர்பாடுகள் யார் மூலமாக வருகிறது என்றால் மனிதர்கள் மூலமாக தான் வருகிறது. பாருங்க, அநேக சோதனைகள் மனுஷர்கள் மூலமாக தான் வருகிறது. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எப்பொழுதும் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். நாம் உண்மை இல்லாதவர்களா இருக்கிற போதே ஆண்டவர் நமக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு சோதனைகள் வரும். நம்மளுக்கு நம்ம இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு சோதனைகள் வரும், பாடுகள் வரும், நிந்தைகள், நெருக்கங்கள் எல்லாம் வரும். அப்ப அந்த சோதனைகளை தாங்கக்கூடிய அந்த சோதனைகள் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, நமக்கு தாங்கக்கூடியதான், அந்த அளவுக்கு தான் அந்த சோதனைகள் வரும். நமக்கு நம்மளுடைய பலன், நம்மளுடைய கெப்பாசிட்டி ஆண்டவருக்கு தெரியும். அப்ப பாருங்க, அந்த சோதனையை தாங்கத்தக்கதாக, அப்படி நம்ம தாங்கிக்கிற அளவுக்கு தான் சோதனை வரும். அந்த சோதனை கூட நம்மளால எவ்வளவு தாங்க முடியுமோ அதை தாங்கக்கூடிய அளவுக்கு தான் ஆண்டவர் அனுமதிப்பார். அப்ப சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான வழியையும் போக்கையும் ஆண்டவர் உண்டாக்குவார். அவர் உண்டாக்குகிறார். இந்த ஒரு சோதனை வந்துருச்சு, இதுல இருந்து மீளவே முடியாது, அவ்வளவுதான், நான் அமிழ்ந்து போறேன் அப்படின்னு இல்ல. அதுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். அந்த சோதனையிலிருந்து தப்பி செல்வதற்கு அதுக்கான பாதையை ஏற்படுத்தி தருகிறார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவர்களே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த பூமியிலே பாடுகள், உபத்திரங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள் வருகிறது. யார் மூலமாக அநேக காரியங்கள் வருகிறது? மனுஷர்கள் மூலமாக தான் வருகிறது. ஆனால் எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனா நீங்க திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு உலகத்துல உபத்திரம் உண்டு. என்ன சொல்றாரு? மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. இருங்க, மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, மனிதர்கள் மூலமாக வருகிற, மனிதர்களை பார்க்காதீங்க. மனிதர் மூலமா தான் சோதனை வருது. ஆனா மனிதர்களுக்கு பின்னால் யார் இருந்து செயல்படுகிறான்னா, மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும், அதிகாரங்களோடும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப பாருங்க, இந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இந்த பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதிகள், இந்த பிசாசுகள், குட்டி சாத்தான்கள், இதெல்லாம் மனுஷர்கள் யார் யாரெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுக்குறாங்களோ, பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப யார் யாரெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுக்குறாங்களோ அவங்க மூலமாக யாரை சோதிக்க வேண்டும் என்று அவன் பிளான் வச்சிருக்கானோ அந்த மனுஷர்கள் மூலமாக அவன் செயல்படுவான். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பார்ப்போம்? இவங்க நம்மளை இப்படி டார்ச்சர் பண்றாங்களே, இவங்க நம்மளை இப்படி கஷ்டப்படுத்துறாங்களேன்னு அந்த மனுஷனை தான் நம்ம பார்ப்போம். ஆனா அந்த மனுஷனுக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிறது ஒரு பிசாசு. அந்த பிசாசை நம்ம எதிர்க்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, நீங்க உலகத்தில் நீங்க பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள், அப்போதான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இடம் கொடுக்க கூடாது. நம்ம எதிர்த்து நிக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், அப்போதான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. நாம் ஆவியினால் பிறக்கப்பட்ட பிள்ளைகள். மாமிசத்தின் கிரியைகள் நமக்குள்ளே செயல்படக்கூடாது. நம்ம சிந்தைகள் எப்போதுமே ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஆவியானவர் நம்முடைய சரீரம் ஆவியான தங்குகிற ஆலயம். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் செய்கிற அந்த உணர்வு எப்பொழுதுமே நமக்கு இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நாம் கிறிஸ்துவின் சிந்தையோடு ஆவியானவர் நம்மளை வழிநடத்துகிறார் என்ற உணர்வோடு நாம் இருப்போம் என்றால் பாவத்துக்கு விலகுவோம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம், பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அந்த சோதனைகளிலிருந்து தப்பி செல்வதற்கு ஆண்டவர் வழியை ஏற்படுத்தி தருகிறார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு அப்படியே பாடுகள், வேதனைகள், சோதனைகள் என்ன வந்தாலும் கர்த்தர் அனுமதிக்காமல் நம் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. ஆமென். கர்த்தர் யோபுவை டெஸ்ட் பண்ணும்போது கூட அந்த பிசாசு தேவ சமூகத்துல போய் உத்தரவு கேட்டுக்கொண்டு தேவனிடத்தில் பர்மிஷன் கேட்டு அவரு சரி ஓகே, நீ அவனை சோதிச்சு பாருன்னு சொல்லி அவர் உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வரான். அவனால தொட முடியல. முதல்ல நீங்க அவனை வேலி அடிச்சு பாதுகாக்கிறீங்க, என்னால அவனை தொட முடியலன்னு சொல்லியே பிசாசு ஆண்டு சமத்துல போய் நிக்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நம் வாழ்க்கையில் என்ன வந்தாலும்
கர்த்தர் அனுமதிக்காமல் எதுவும் நம் வாழ்க்கையில் நடக்காது. அப்ப இன்னொரு ஒரு வசனத்தை நாம் எப்போது நினைக்க வேண்டும், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாவே நடக்கிறது. ஆமென். அப்ப பாருங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், நமக்கு எல்லாம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறது. அப்ப சோதனைகள் நன்மைக்கே, பாடுகள் நன்மைக்கே, உபத்திரவங்கள் நன்மைக்கே. நம்மளை உருவாக்குகிறார், சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். மகிமையாக ஆண்டவர் வருகின் போது நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரமாக நம்மளை உடைத்து உருவாக்கி ஒரு அழகான ஒரு வெசல்ஸாக ஆண்டவர் நம்மளை தயார்படுத்துகிறார். அப்படி தயார்படுத்தி அவர் வருகின் போது அப்படியே அந்த அழகுள்ள பாத்திரமாக நம்மளை எடுத்துக்கொள்ள அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் முழுவதுமாக ஆண்டவரில் ஒப்பு கொடுப்போமா? மனுஷர்கள் மூலமா தான் சோதனைகள் நிறைய காரியங்கள் வரும். ஆனா மனுஷனை நாம் பார்க்க கூடாது. மனுஷன் பின்னாடி இருந்து செயல்படுகிற பிசாசை நாம் எதிர்க்க வேண்டும். அல்லேலூயா. அதிகாரத்தை நம்மகிட்ட கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறார், புத்திர சுவிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆமென். சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் சத்திரின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்ற வசனப்படியாக எதுவும் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அர்ப்பணிப்போட நாம் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த புதிய நாளைக்காகவும் ஆண்டவர் நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்பா ஒமேகா மனோரமை துதிக்கிறோம், ஆதி அந்த மனோரமை துதிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகர வியாபிகரை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வாலாக்கமல் தலைகுறையும் துதிக்கிறோம், கீழாக்கமல் மேலாக்குறையும் துதிக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாடுபடி என்று சொல்றதே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா 7 குத்து விளக்கு மத்திய உலாகிற உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு வழி அடைத்தால் 7 வழிகளை திறக்கிற தேவனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த வாசித்த வேத வசனத்து மூலம் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட்டீர ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா நீங்க எந்த சோதனையை ஆண்டவரே நீங்க கொடுத்தாலும் ஆண்டவரே, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் நீர் விடமாட்டீர் ஆண்டவரே. அப்பா அந்த சோதனையிலிருந்து தப்பிச் செல்வதற்கு நீங்க வழியை ஏற்படுத்தி தருகிறீர், தாங்கிக் கொள்ள பலனையும் தருகிறீர். நன்றி தகப்பனே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஏசப்பா நீங்க ஆசீர்வதித்து உயர்த்துக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. இந்த 2026 வருஷத்தில் ஆண்டவரே அப்பா 2வது மாதமாகிய பிப்ரவரி மாதத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஸ்தோத்திரம். 15ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே இந்த நாளில் கயிற்று செய்கிற எல்லா வேலைகளும் நீங்க ஆசீர்வாதத்தை பலப்படுத்த இருக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா இந்த ஒரு புதிய நாளில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே உடைய புதிய கிருபை தந்து வழி நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்க ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துரு கிரைகளை ரசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அப்பாலே போ சாத்தானே, தீரத்தரதமா தீரதமா. உலகத்தில் இருப்பனை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிற தேவன் நீர் பெரியவராய் இருக்கிறீர். நன்றி தகப்பனே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, சொந்த பந்த குற்ற இணைந்திர பந்துக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க. வேலை ஸ்தலத்துல அப்பா எங்களுக்கு மேலாக வேலை செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா அதிகாரிகள் எல்லாரோட கண்களை தயவும் இறக்கவும் கிருபை கிடைக்க செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, மீதியா முழுது பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.